நான் கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணிட்டேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாரு. வாட்? அரெஸ்ட் பண்ணிட்டாரா? நீ போனை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடு, நான் பேசுறேன். ஓகே சார். நில்லு, அவர்கிட்ட தான் சார் கொடுக்குறேன். சார் இருந்தாங்க. யோ, யாரா இருந்தாலும் நேர்ல வர சொல்லி அப்புறம் பேசிக்கலாம். சார் லைன்ல இருக்கிறது சப் கலெக்டர் சார். நேர்ல வர சொல்லட்டுமா? சப் கலெக்டரா? பேசுங்க சார். ஆமா, உங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? முதல்ல அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எனக்கு மெயில் அனுப்புங்க. இல்லன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். சார், அது ஏதோ பேக் நியூஸ் போல இருக்கு சார். யோ, அடுத்த வருஷம் அவர் கலெக்டராக போறவர். ஆள் தெரியாம நீங்க விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. முதல்ல அனுப்பி வைங்க அவரை. சரிங்க சார். தம்பி உட்காருங்க தம்பி. என்ன தம்பி திடீர்னு சப் கலெக்டருக்கு போன போட்டீங்க? அவருக்கு தான் ஃபோன் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல தம்பி. யாருக்கு ஃபோன் பண்றேன்னு நீங்க கேட்கல, நான் சொல்லல. சரி தம்பி, நான் எந்த தப்பும் பண்ணல. அது தெரிஞ்சதும் என்ன பத்திரமா ஸ்டேஷன்ல இருந்து வெளியில அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு போங்க தம்பி. நான் எதுக்கு சார் எழுதி கொடுக்கணும்? இல்ல, எங்க சேஃப்டிக்கு. இப்ப நீங்க வெளியில போனதும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓ, அப்போ வெளியே போனாலும் என்ன ஏதோ பண்ண ஐடியா பண்ணிருக்கீங்க? ஐயோ தம்பி தம்பி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கையெழுத்தும் போட வேணாம், ஒன்னும் போட வேணாம். நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட். சார், நீங்க யாருக்காக இதை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். வரேன் சார். இவன் இப்படி வெளியில வந்தா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. நான் அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். ஸ்டேஷன்ல எல்லாரையும் நல்லா கவனிச்சு வச்சிருந்தேனே. எப்படி வந்தான்? இன்ஸ்பெக்டர் என்னதான் பண்றாரு? இவன் எப்படி வெளியில விட்டாரு? வாங்க சார். இந்நேரம் என் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளியிருப்பாங்க. இதோட என் லைஃபே காலின்னு நினைச்சு ஒரே குதூகலத்துல வந்த மாதிரி தெரியுது. நீங்க செஞ்ச இந்த போலீஸ் ரூட் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இங்க பவர் எல்லாம் படிக்காதவங்க கிட்ட தான் செல்லும். நான் தான் ரூல்ஸ் அண்ட் லாக்குள்ளேயே யூட்டன் அடிக்கிறோம்னாச்சே. அப்புறம் எப்படி என்கிட்ட முடியும் சொல்லுங்க? ஆனா எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, என் ஆசை மாமா ஆசைப்பட்டது நடக்காம போயிடுச்சு. மாமா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இன்னும் பெருசா யோசிங்க, கண்டிப்பா உங்களால முடியும். ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு உன்னை சும்மா மிரட்டி விட்டா போதும், நீ ஒதுங்கிருவன்னு நினைச்சேன். இல்ல, என்ன மொத்தமா இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருங்கன்னு மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு இதை விட அது ரொம்ப ஈஸி. ஓ, அதுல நான் யூட்டன் இல்ல, 8 போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்க. ஐயோ மாமா, ரொம்ப பயமா இருக்கு. மாம்சே, சும்மா இந்த வாய்ச்சவடால் விடுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. செயல் ஒன்றே சிறந்த சொல். வரட்டா?
இன்னும் வரவே இல்ல. செமையா ஓடுதுல. ஏய், அங்க பாருங்க. அத பாத்தியா எப்படி அடி வாங்குதுன்னு? ஐயோ ஐயோ. ஐயோ, அங்க பாருங்க, அங்க பாருங்க. எடுத்துக்கிட்டு ஓடுது பாரு. இப்பதான் போயிருக்கு. சரி நல்ல. அனி மணி 10:30 ஆயிடுச்சு. இவருக்கு மாத்திரை கொடுக்க மறந்துட்டுமே. அனிதா கொஞ்சம். அனிதா இவ்ளோ சத்தமா டிவி கேட்டா நான் கூப்பிடுறது எங்க இருந்து காதுல விழும்? இதுக்கு நாமளே போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா. ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. இந்த நேரத்துல என்ன சத்தம்? என்ன சத்தம்? யாரையுமே காணோம். யார் தண்ணியை திறந்து வச்சிருக்காங்க? ஐயோ, எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ச்சே. கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்ல. பாரு சரி வேலையா. சார் இன்னுமா வேலை பார்த்துன்னு இருக்கீங்க? ஒரு 5 மினிட்ஸ்மா முடிஞ்சிருச்சு. மாத்திரை சாப்பிட்டீங்களா? இல்லம்மா என்னன்னு தெரியல, உங்க அத்தை இன்னும் மாத்திரை தரல. கரெக்டா இருப்பாங்க, மிஸ் ஆகாதே. இனி என்னாச்சு? சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க போனாங்க? அத்தை அத்தை இந்தாங்க சார்.
தேங்க்ஸ்மா. ம் ம் அத்தா அக்காவும் இங்கதான் இருக்கிறாங்க. அப்ப அத்தை மட்டும் எங்க போயிருப்பாங்க? அக்கா, அத்தைய பாத்தீங்களா? பாக்கலையே, அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க. ஆ சரி, நான் பாத்துக்கிறேன். ம். அத்தா, 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 அத்தா. அத்தா! அத்தா! அத்தா, என்னாச்சு அத்தா? அத்தா! ஐயையோ! அத்தா! அத்தா, என்னத்தா ஆச்சு? அத்தா, எந்திரிங்க! யாராவது வாங்களா? யாராவது வாங்க! அத்தா! அத்தா! அமுல் பேபி! அமுல் பேபி! அத்தை, அத்தை, எந்திரிங்க அத்தை. அத்தை, என்னாச்சு அத்தை? ஐயோ! சார்! சார்! யாராவது இங்க வாங்களா? மா, அத்தை, மா அம்மா, மா ஏந்திரிங்க மா. மா பண்ணுறது. மா, இந்து மா, என்னாச்சு? பாருமா அம்மா, மா மா அம்மா. நின்றோம் சார். ஹேய், உன் பாட்டி வைத்தியம்ல நீ வேற எங்கேயாவது வச்சுக்கோ. சார், ரத்தம் நிறைய போயிடுது சார். இதை வச்சா ரத்தம் நின்றோம் சார். நான் வைக்கவா? சரி வைமா. அப்பா, இந்த நேரத்துல முரண்டு பிடிச்சிட்டு இருக்காத. நீ வைமா. டேய், என்னடா நீ பாத்துட்டு சும்மா இருக்க? அக்கா அவங்க தான் கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்களே, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா, நீ கம்முனு இரு. அம்மா மா எங்க அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு,
உன்னை சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் பேசாம இரு. நீ வை. சத்யா நீ வை. அம்மா மா மா அம்மா எந்திரிமா. அக்கா அம்மா மா கண்ணை திறந்து பாருமா. அம்மா மா ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிடுச்சு. பா அத்தை மா எந்திரிமா. பாத்தம்மா பாத்துமா பாத்துமா. அப்படியே சாஞ்சிக்குமா. என்னாச்சுமா? எப்படி அடிபட்டுச்சு? அது ஏதோ வெளியில சத்தம் கேட்டுச்சு, அதான் வெளியில போனேன். ஆனா ஒண்ணும் இல்ல. அங்க பக்கெட்ல தண்ணி ரொம்ப வழிஞ்சுகிட்டு இருந்தது. சரின்னு பைப்பை மூடிட்டு திரும்பும்போது காலை வழுக்க விட்டுருச்சுங்க. அவ்வளவுதாங்க தெரியும். பார்த்து போக மாட்டியாமா? இப்ப பரவாயில்லம்மா. ஆ, வாங்க டாக்டர். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்பா டாக்டர் வாங்க டாக்டர். டாக்டர் வாங்க டாக்டர், பாருங்க பாருங்க. என்னாச்சு? அம்மா கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சு டாக்டர். இப்ப எப்படிமா இருக்கு? வலி மட்டும் இருக்கு டாக்டர். ம். இந்த கட்டை யார் போட்டது? இந்த முட்டாள் தான் டாக்டர். அப்பவே சொன்னேன், யாராவது கேட்டீங்களா? என்ன வச்சு கட்டினீங்க? மஞ்சள் அரைச்சு அப்படியே வச்சேன். மஞ்சள் அரைச்சா? எதுக்கு வச்சீங்க? இல்ல மஞ்சள் அரைச்சு வச்சா ரத்தம் உறைஞ்சிரும்னு என் பாட்டி சொல்லிக்கிறாங்க. பாட்டி வைத்தியமா? என்னாச்சு டாக்டர்? அதுல ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்ல தெரியாம செஞ்சாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். கரெக்ட் டயத்துல கரெக்டான வைத்தியம் தான் பண்ணிருக்காங்க. குட், வெரி குட். மஞ்சள் ஒரு ஆன்டிபயோட்டிக். வைரஸை உடனே அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி மஞ்சளுக்கு இருக்கு.